So in this video we are going to discuss this problem. So the problem is the partial pressure of ethane is over a solution containing 6.56 into 10 to the power of minus 3 gram of ethane is 1 bar. If the solution contains 5 into 10 to the power of minus 6 gram of ethane, then what shall be the partial pressure of the gaseous molecule அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர் வந்து ஒரு நம்ம எடுத்து எப்போ பண்ணுற மாதிரி பண்ணிப்போம். ஓகே, ஒரு பீக்கர் எடுக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஈத்தேன் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து ஈத்தேன் மாலிகுல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஈத்தேன் மாலிகுல் எடுத்துக்கிறாங்க. இது எத்தனை கிராம் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து கிராம் ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. சம் அமௌண்ட் ஆஃப் கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதில் 6.56 into 10 to the power of minus 3 கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது நமக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுது, பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணுதுன்னா 1 bar வந்து நமக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எத்தனை ஈத்தேன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே 10 to the power minus 3 10 to the power minus 2 ஆயிருக்கு இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஈத்தேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு என்னன்னா பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகும். அதை நம்ம ஹென்ரிஸில் வந்து பார்த்துருக்குறோம் இல்லையா? நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கேஸ் அதிகமாக நம்ம என்ன ஆகும், இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாஸ் ஈக்குவல் டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹென்ரி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். அப்போ எம்ஸ் ஈக்குவல் டு ஹென்ரி கான்ஸ்டன்ட் அண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ முதல் கண்டிஷன் என்னது, இவ்வளோ கிராம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மாஸ் எவ்வளவு 6.56 into 10 to the power of minus 3 which is equal நமக்கு என்னன்னா ஹென்ரி கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வரும் இல்லையா, KH, அண்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 bar வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா another condition, what is another condition, 5 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 into 10 to the power of minus 2 வந்து நமக்கு மாஸ், அது போக நமக்கு which is equal to ஹென்ரி கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ தெரியாது, நமக்கு வந்து எக்ஸ்ன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 6.56 into 10 to the power of minus 3 divided by ஹென்ரி கான்ஸ்டன்ட் KH. இதனால் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 தான் வரப்போகுது இல்லையா? அப்போ which is equal to இங்கே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 into 10 to the power of minus 2 divided by KHX வந்து நமக்கு வந்து வரும். ஹென்ரி கான்ஸ்டன்ட் இன்ட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ் வந்து வரும். எப்பவுமே இந்த ஹென்ரி கான்ஸ்டன்ட் ரெண்டுமே ஈக்குவல் இருக்கும்போது ரெண்டுமே டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்னன்னா எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 5 into 10 to the power of minus 2 divided by 6.56 into 10 to the power of minus 3 வந்து வரும். அப்போ 5 divided by 6.56 வந்து நமக்கு என்ன வருது, 5 divided by 6.56 என்ன வந்து பார்த்தீங்கன்னா 0 point something வந்து வருது, 0.7622 வந்து நமக்கு வந்து வருது. 22 into 10 to the power of நமக்கு என்ன வந்து இது மேலே போயிட்டுனா ப்ளஸ் 1 வந்து மாறும் இல்லையா? அப்போ 10 வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 7.622 into 6.22 பார் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, அப்போ மாஸுக்கும் ப்ரெஷருக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப். ஓகேவா? முன்ன நம்ம என்ன பண்ணால் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே மாஸுக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷருக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இதுதான். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் வந்து கொடுக்கும்போது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் we will get that answer. Okay.